இன்னைக்கு சனிக்கிழமை ஜாலி, நாளைக்கு லீவு. அந்த வைபோட நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி ஆஃபீஸில் எல்லோரும் என்ன லஞ்ச் எடுத்துகிட்டு வந்தாங்கன்றதை பார்த்துலாமா? சந்தோஷ் சார் ஆம்லேட் எடுத்துகிட்டு வந்திருந்தாரு, அதுக்கப்புறம் குருமா குழம்பு எடுத்துகிட்டு வந்திருந்தாரு, நெக்ஸ்ட்டு சாதம். இதெல்லாமே வந்து சந்தோஷ் சாரோட லஞ்சு. அமர்நாத் சார் வந்து இன்றைக்குமே ஹோட்டல்லேருந்து தான் சாப்பாடு வாங்கிட்டு வர மாதிரி ஆகிடுச்சு. அதான் சொன்னல, நான் அவங்க வீட்டில் அந்த ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால எல்லோரும் ஃபங்க்ஷன் ஒர்க்கிலே பரபரப்பாக இருக்கிறதுனால சமைக்க முடியல. காலையில் அவங்க எழுந்து வர டைமுக்கு சமைக்க முடியல, அதுதான் இஷ்யூ. சார் எனக்கு வெஜிடபிள் பிரியாணி வாங்கிட்டு வந்திருந்தாரு. அதுக்கப்புறம் தொட்டுக்கிறதுக்கு அந்த கேரட் சிப்ஸ் என்னப்படுது குச்சி சிப்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தார். நெக்ஸ்ட்டு பிருந்தா மேடம் இன்றைக்கி வேம்பையர் நெயில் பாலிஷ்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள், நல்லா தகன்னு ரத்த கலரில். அது உங்களுக்கு காமிக்கிறாங்க, நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பிருந்தா மேடத்துக்கு வந்து எங்கள் எல்லாரோட ஃபேவரட் கீரை கடையில் தான் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இந்த வாரம் நான் மிஸ் பண்ணேன், நேற்று நைட்டு தான் நிஜமாக நினச்சேன் இந்த வாரம் ஃபுல்லாக முருங்கைக்கீரை வரலையே அப்படின்னு சொல்லிட்டு. அது அம்மாவுக்கு அதில் விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி முருங்கைக்கீரை வந்துருச்சு. அதுக்கப்புறம் சூப்பராக உருளைக்கிழங்கு பொரியலும் வந்தது. இந்த முருங்கைக்கீரை கடையல் ரெசிபி நிறைய பேர் கேட்குறீங்க, என்னால் தான் போட முடியல. கண்டிப்பாக ட்ரை பண்ணி நான் ஒரு நாள் போட்டுடுறேன். உருளைக்கிழங்கு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி பொரியல் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இதுதான் அமர்நாத் வாங்கின்னு வந்திருந்த சிப்ஸு. சப்ஸ்கிரைபர் அபி ராஜேந்திரன் ஹாய் சொல்லியிருந்தீங்க. ஹாய் சிஸ்டர், வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் அமர்நாத் சாரையும் ஹாய் சொல்லியிருந்தீங்க, சார் ஹாய் சொல்லியிருந்தாரு. நெக்ஸ்ட் என்னோடய லஞ்சு இன்றைக்கி நான் வந்து டிஃபன் தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். என்ன எடுத்துகிட்டு போயிருந்தேன்னா சப்பாத்தி, பீட்ரூட் தோசை, அதுக்கப்புறம் தக்காளி சட்னி. இது வந்து கடலப்பருப்பு வறுத்தாச்ச சட்னி. இது எல்லாமே நல்லா இருந்தது. இன்றைக்கி என்னோடய சட்னி கூட நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லாங் வீடியோ டேக் பண்ணுறேன், 10 சப்போர்ட்